ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை நேற்று முந்தானத்தோட சற்று குறைஞ்சிருக்கு. 1 கிலோமீட்டர் தூரம் நின்று கியூ லைன் இப்பொழுது ஏடிசி சர்க்கிள், அது கிட்ட கியூ லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நின்று ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. ஆனால் இலவச தரிசன டிக்கெட் வாங்கிறதுக்கு வந்த பக்தர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம். மற்றபடி தரிசன நேரம், ரூம் புக்கிங் எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய புரட்டாசி மாதம் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்காக ஒரு அப்டேட். இந்த வாரம் இன்று கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. நாளைக்கு நாளன்னைக்கு ஒரு 4 தேதிக்குள்ளே கொஞ்சம் குறையும். இந்த வாரங்களில் கொஞ்சம் குறையும். இந்த டைமை யூஸ் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு போயிடலாம். அதன் பின்பு அடுத்த வாரம்லாம் புரட்டாசி நவராத்திரி பிரம்மோஷம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமெல்லாம் திருப்பதியில் கால் வைக்கவே முடியாது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டமாக குமியும். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பக்தர்களாகி நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போயிடுங்க சிரமமின்றி. நம்ம சேனலில் அதுக்கு தகுந்த அப்டேட் கொடுப்போம். நாளைக்கு காலையில் ஒரு அப்டேட் கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் தர தொடங்கினாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் காலை 2 மணிக்கு தர தொடங்கினாங்க. இந்த ஸ்க்ரீனில் வைக்கிற பாருங்க ஒரு இமேஜ். இது விஷ்ணு விவாசம் காலையில் 1 மணிக்கு எடுத்த இமேஜ். இது 1 மணிக்கு 12 to 1 எடுத்தாங்களாம். எவ்வளோ கும்பல் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இன்றைக்கே தரிசனம் செய்வதற்காக ஒரு 8000 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக வெறும் 2000 டிக்கெட்டும், மொத்தமாக 10,000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. எதன் காரணமானு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் கோயில் ஆழ்வார் திட்டம், கோயிலை சுத்தம் பண்ணும் பணி நடக்குதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. அதன்படி நாளைக்கு விஐபி பிரேக் தர்ஷன் கிடையாது. அதே மாதிரி செப்டம்பர் 30ஆம் தேதியும் நாங்கள் எதுவுமே வாங்கலை, அதாவது விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்ட லெட்டர் நாங்கள் வாங்கலை என்ற விஷயத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. அதுபோக ஆனுவல் பிரம்மோஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர், அதாவது புரட்டாசி கருட சேவை, அதே மாதிரி பௌர்ணமி கருட சேவை எல்லாம் ஒன்று தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மோஷம் நாட்கள். அந்த பிரம்மோஷன் நாட்கள், புரட்டாசி பிரம்மோஷன் நாட்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி வரை நடக்கும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களில் பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோயில் சுத்தம் பண்ணும் பணிக்காக இதனால தான் நாளைக்கு வெறும் 2000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. நாளைக்கு 7000 டிக்கெட் கொடுத்துருக்கணும். அதனால தான் 2000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நாளைக்கு நீங்கள் நைட்டு போய் ஃப்ரீ தர்ஷன் சேர்ந்தீங்கன்னா அதிக நேரம் குடோனில் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். காலை 2:27 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 5249 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 2000 டிக்கெட் அப்படியே இருந்துச்சு. 7249 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்று காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 8000 டிக்கெட்டும் காலை 3:05 காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காலை 3:36 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 848 டிக்கெட்டும், காலை 4:08 நிலவரப்படி காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 10,000 டிக்கெட்டும் காலை 4:08 மொத்தமாக காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். மீண்டும் நாளை காலை திருப்பதியில் 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும். என்னை பொறுத்தளவுக்கு நாளை டிக்கெட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளோ டிக்கெட் என்ன டீட்டெயில் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு ஈவினிங்காக ஒரு வீடியோ கொடுக்குறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டில் வெறும் 2000 திவ்ய தரிசன டிக்கெட் தான் வழங்கினாங்க. ஸ்ரீவாரிமெட்டி என்ட்ரி பாயிண்டில் காலை 6 மணிக்கு திவ்ய தரிசன டிக்கெட் வழங்கினாங்க. காலை 6:55 நிலவரப்படி 1204 டிக்கெட் இருந்துச்சு. காலை 7:33 நிலவரப்படி
593 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. மொத்தமாக காலை 6 மணிக்கு தர தொடங்கிய 2000 டிக்கெட்டும் காலை 8:15 மொத்த ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதுபோக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை பக்தர்களுக்கு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்ப்போம். அதாவது 29/9/2024 அன்று 84,066 பேர் அதிகமான எண்ணிக்கை. 29,044 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,02,00,000 உண்டியல் கணக்க வந்திருக்கிறதாகவும் நேற்று ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் கியூ லைன் நின்றதாகவும் 18 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்று 30/9/2024 அன்று காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத தரிசனத்துக்கு 18 மணி நேரம் வரை ஆகணும். 31 குடோன்களும் ஃபில் ஆகி கியூ லைன் ஏடிசி சர்க்கிள் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிறதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருக்கும் நபர்கள் 3.5 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் முதல் 20 மணி நேரத்துக்குள்ள பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த அளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிறதே பெரிய விஷயம் என்ற நிலைமை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் 3ஆம் சனி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், 3 நாட்களில் பயங்கரமான க்ரௌட் இருக்கும். 3ஆம் சனி தான் அதிகமான பக்தர்கள் வருவாங்க என்ற எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் கொடுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் இன்று காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் ஒதுக்கப்பட்டது. அதாவது இன்றே ஒதுக்கப்பட்ட ரூமின் எண்ணிக்கை ₹50, ₹100 ரூமில் 891 ரூமும், ₹1000, ₹1500 ரூமில் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. காலை 6:30 மணி நிலவரப்படி 891 ரூம்லேருந்து 428 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும், ₹1000, ₹1500 ரூமில் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், 29 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். அதுபோக காலை 8:10 நிலவரப்படி கிடைச்சபடி ₹50, ₹100 ரூமில் 1091 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், 134 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ₹1000, ₹1500 ரூம் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், 50 ரூம் ஃபுல்லாகிடுச்சு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது 9 மணி ₹50, ₹100 ரூம் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதுபோக வருகின்ற பக்தர்களுக்கு வசதியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பல விஷயங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பல இடங்களில் ஸ்டால் போட்டு அன்னப்பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. லைனில் நிற்கும் பக்தர்களுக்காக உணவு, குடிநீர் அனைத்து வசதியும் செஞ்சிட்ருக்காங்க. திருமலையில் நல்ல மழை இருக்குது, அதை விட நிறைய பனிமூட்டம் இருக்குது. வருகின்ற பக்தர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இன்று 4 லட்டு முதல் 8 லட்டு வரை பக்தர்களுக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி புஷ்கரணி குளத்தில் பக்தர்களுக்கு குளிக்க அனுமதி. பக்தர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அன்னப்பிரசாதம் சண்டை கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 30 நிமிடத்துக்கு மேலே ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்கள் ஒரு 18 சந்தை, அதாவது பைக்கில் போகலாமன்னா 2ஆம் தேதி 10வது மாதம் பைக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு கருட சேவனி தான் அலோவ் கிடையாதுண்ணா. தீபாவளி டைமில் கூட்டம் எப்படி இருக்கும், தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தீபாவளி அப்போலாம் பெருசாலாம் ஒன்றும் கூட்டம் இருக்காது. அதிகபட்சமாகவே 12 மணி தான் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கே ஆகும். அலிப்பிரியோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போனால் எது ஈஸியாக இருக்கும்? ஸ்ரீவாரிமெட்டு தான் ஈஸி, அலிப்பிரிமெட்டு ரொம்ப தூரம். சரிங்களா? அலிப்பிரிமெட்டு காலை 6 மணி முதல் பொழுதுக்கு 5:45 வரை திறந்திருக்கும். ஸ்ரீவாரிமெட்டு காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை ஆழ்வார் மஞ்சள் தீர்த்த நடக்கிறதுனால 12 மணி எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா? அதாவது நீங்கள் மதியம் 12 மணின்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் மதியம் 12 மணிக்கு கொடுக்குறது கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ஏன்னா மதியம் 4-5 மணிலாம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிக்கெட் எல்லாம் இலவச தரிசன பக்தர்கள் இருப்பாங்க, அவங்களை தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க. அண்ணா டியூஸ்டே எஸ்எஸ்டி டோக்கனில் தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும்? க்ரௌட் எப்படி இருக்கும்? 3லேருந்து 6 மணி நேரம் ஆகும். மீடியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் க்ரௌட். அக்டோபர் 1ஆம் தேதி கோயில் ஓப்பன். கோயில் ஓப்பன் தானே, கோயிலுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் விஐபி தர்ஷன் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் இலவச தர்ஷன் டிக்கெட் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. 300 தர்ஷன் டிக்கெட் காலை ஸ்லாட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குண்ணா. கோயிலுக்கும் ஓப்பனுங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா. சரிங்களா? அடுத்தபடியாக நாங்கள் நைட்டு வரோம், கூட்டம் எப்படி இருக்கும்? ஆனால் இன்றைக்கி நைட்டு மண்டே கொஞ்சம் கூட்டம் ஹெவியாக இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கண்ணா. குழந்தை எடைக்கு போட வேண்டும், எங்கே போடணும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள்.
திருப்பதிக்கு நீங்கள் தரிசன டிக்கெட்டில் கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பார்க்க வந்துடுங்க. கோயிலோட கோபுரத்துக்குள்ளே போனோன்னு கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தில் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா துலாபாரம்னு இருக்கும். நீங்கள் சொல்கிற காசு போகிறதுனாலும் போடலாம், அரிசி பழங்கள் எது வேணாலும் போடலாம், அங்கேயும் இருக்கும், நீங்கள் கொண்டு வரலாம். சரிங்களா? அதுக்குன்னு தனியாக டிக்கெட் வாங்க தேவையில்ல. ப்ரோ நாங்கள் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் திருப்பதி ரீச் ஆகிடும், எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? ஈவினிங்கில் எஸ்எஸ்டி டோக்கன் இருக்குது, கஷ்டம் தான் நினைக்கிறேன். வெனஸ்டே காலை 2 மணிக்கு டிக்கெட் தருவாங்க, வேணால் வாங்கிக்கங்க. ஆனால் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எங்கே எப்படி வாங்கணும்னா, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணி வாசத்துலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுப்பாங்க காலைல 2 மணிக்கு. சார் 1/10 செவ்வாய்க்கிழமை கூட்டம் எப்படி இருக்கும்? சர்வ தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டைரக்ட் இலவச தரிசனத்துக்கு 12லேருந்து 18 மணி நேரம் ஆகலாம். அண்ணா நாங்கள் 12/10 அன்று திருப்பதி வருகிறோம். நாங்கள் அலிப்பிரி நடைபாதையில் செல்லலான்னு இருக்கோம். தரிசன டிக்கெட் எங்கே வாங்க வேண்டும்? ஆதார் கார்டுக்கு அட்டை தேவை. ஆமாண்ணா, கண்டிப்பாக ஆதார் கார்டு அட்டை தேவை. நீங்கள் அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலை 2 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடைபாதை நடந்து போகலான்னு. நடைபாதையில் வரும் பக்தர்களுக்கு குடோனில் எத்தனை மணி நேரம் அடைப்பார்கள்? நடைபாதையில் போகிறவங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த டிக்கெட்டும் தரத்தில் எல்லாரையும் குடோனில் வைக்கிற மாதிரி தான் உங்களையும் வைப்பாங்க. சரிங்களா? ப்ரோ டுமாரோ ஃப்ரீ தர்ஷன் பார்க்க முடியுமா? பார்க்கலான்னா 18 மணி நேரம் அதிகபட்சமாக ஆகலாண்ணா. செவ்வாய்க்கிழமை இரவு வருகிறோம், எஸ்எஸ்டி டோக்கன் தருவாங்களா? வெனஸ்டே காலை 2 மணிக்கு தருவாங்கண்ணா. திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம அப்டேட்டை வாட்ச் பண்ணி நீங்கள் போய் தரிசனம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சிரமம்ன்ற தரிசனம் பார்க்கலாம். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிளேஷன் நம்ம கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுருக்கோம், போய் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.